விஜயோட பொண்ணு ஷாஷா திவ்யா இன்ஸ்டாவில் இப்போ ஒரு ஸ்டோரி போட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்டோரி என்னன்னு போய் பார்க்கும்போது ஷாஷா திவ்யா அப்படிங்கிற அக்கௌண்ட்ல ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கும் அதாவது அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு கண்ணே கண்ணின் மணியே அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் எடுத்து விஜயோட போஸ்டரும் போட்டு மக்கள்லாம் புடைசூழ இருக்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது அவங்க அக்கௌண்டா என்னன்னு தெரியலைங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்குங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னா, சங்கீதா தரப்புல இருந்து பொண்ணு ஷாஷா திவ்யாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும், அந்த அழுத்தத்தின் காரணமா அவங்க அங்க கூட பார்த்தோன்னா இருக்கிறதாகவும், ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப சாஷா திவ்யா பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய மௌனத்தை கலைச்சு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அவங்க பட்டமளிப்பு விழாவுக்கு விஜய் வராத பத்தி பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சூழ்நிலையில எங்க அப்பா இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு அதுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னதோட மட்டும் இல்லாம, ஒருவேளை அம்மா முக்கியமா, அப்பா முக்கியமா அப்படின்னு கேட்டா, எனக்கு எங்க அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அப்பாவ பார்க்கக்கூடாது, இனிமேல் அப்பா கூட எந்த தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா, எனக்கு அம்மாவா, அப்பாவா 2 பேத்துல யாரு முக்கியம்னு கேட்டா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். நான் அவரோட தான் இருப்பேன் அப்படின்னு சாஷா திவ்யா சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி சாஷா திவ்யா சில அதிரடியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவுல எல்லாமே கவனம் பெற்றிருக்குங்க. அப்படி சாஷா திவ்யா அடுத்தடுத்து அதிரடியா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க.